காலையில் அசோக்குக்கு போன் செய்து இதையெல்லாம் செய்ய சொன்ன ஆத்விக்கிற்கு காருக்குள் ஏறியதும் மீண்டும் அழைப்பு கொடுத்தான் அசோக். சார், நீங்க சொன்ன மாதிரியே கமிஷனர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எவிடன்ஸ் வேணுமே சார். இப்ப அதுக்கு என்ன பண்றது? அசோக் தன் சந்தேகத்தை கேட்க ஆத்விக் அவனை ஒரு இடத்திற்கு வர சொல்லி காலை கட் செய்தான். அவன் சொல்லிய இடத்திற்கு அரை மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்தான் அசோக். அவனுக்கு முன்பே அந்த இடத்தில் காத்திருந்த ஆத்விக் அவனை கொஞ்ச தூரம் நடக்க வைத்து அழைத்து சென்று ஓரிடத்தை காட்டினான். அவன் கை காட்டிய கல்லறைகளுக்கு நடுவில் பிரீத்தி சுனிலின் கல்லறை இருக்க, அதன் அருகில் சென்ற அசோக்கிற்கு கல்லறையில் பொறித்து வைக்கப்பட்டிருந்த அவள் புன்னகை முகத்தை கண்டதும் அழுகை பீரிட்டு கொண்டது. தான் ஆடவன் என்பதை மறந்து கத்தி ஏங்கி ஏங்கி அழுதான். அவன் அழட்டும் என அவனை விடுத்து சில அடிகள் தூரத்தில் நின்று கொண்டான் ஆத்விக். அசோக்கின் அழுகையில் உண்மை இருந்தது. அதைவிட காதல் மேலோங்கி இருந்ததை அவளுக்காக அவன் விட்ட கண்ணீர் சொல்லியது. ஒரு சில நிமிடங்களுக்கு பின், ரொம்ப நன்றி சார், உண்மையாவே ரொம்ப நன்றி. நான் பிரீத்திய உண்மையா நேசிச்சேன். அவளும் அப்படித்தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா வேணும்னே அவ பேரண்ட்ஸ் அவளை கொன்னு பழிய எம்மேல போட்டு செத்ததுக்கு அப்புறமா கடைசியா ஒரு தடவை கூட அவ முகத்தை பார்க்க விடல சார். அசோக் பேச்சு அழுகை நிற்கவில்லை. அவனும் கவலை சிங்காசனமிட்டு உட்கார்ந்திருந்தது. முதல்ல இத படிங்க. ஆத்விக் அவனிடம் ஒரு கடிதத்தை நீட்டினான். அது கடைசியாய் பிரீத்தி சுனில் அசோக்கிற்கு எழுதியது. ஹாய் அசோக், நாம் இருவரும் தொடர்பில் இருப்பது என்னுடைய அம்மாவிற்கு தெரிந்துவிட்டது. கடைசியாய் நாம் இருவரும் பேசிக்கொண்ட போன் கால் ரெக்கார்டை வீட்டு வேலையாள் மூலமாக பதிவு செய்து கொண்டாள். அவள் நிச்சயம் அதை என் அப்பாவிடம் சொல்வாள். அவர்கள் இருவரும் என்னை ஏதாவது செய்ய நிச்சயம் முயற்சிப்பார்கள். அதற்குள் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வதே சரியாக இருக்கும். நான் இன்றைக்கு நைட் மாலத்தீவு வெக்கேஷனுக்கு செல்கிறேன். திரும்பி வந்ததும் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாள். சரியாக இறப்பதற்கு 3 நாட்கள் முன்பு அந்த கடிதத்தை பிரீத்தி எழுதியிருந்தாள். இதை படித்ததும் அவன் அழுகை மேலும் தொடர்ந்தது. அதை பார்த்த ஆத்விக், இந்த நேரத்துல அழுகை எதற்கும் தீர்வாகாது. இப்படி பேசுறதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் அசோக். காரணம், உண்மை நிலை இதுதான். இதுல இருந்தே தெரியுது பிரீத்தி தற்கொலை பண்ணலன்னு. அதை இப்ப நாம ப்ரூவ் பண்ணி அவளோட சாவுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும், ஏன் அவளை பெத்தவங்களாவே இருந்தா கூட அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கறது தான் அவளுக்காக நாம கடைசியா செய்யற நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆத்விக் அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக பேசினான். அவன் பேசியதில் உள்ள யதார்த்தங்களை புரிந்து கொண்ட அசோக், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவ பேரண்ட்ஸ் மேலதான் சார் சந்தேகம். அவங்கதான் அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. அதை ப்ரூஃப் பண்ண என்கிட்ட எதுவுமே இல்லை சார். ஏன்னா இன்சிடென்ட் நடந்தது மாலத்தீவுல. அப்போ அவ பேரண்ட்ஸ் இருந்தது இந்தியாவுல. சரி, வேற ஆள் வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சா ரிப்போர்ட்ல அவ ரூம்ல அவளோட கால் தடங்கள் தவிர்த்து வேற தடயங்களே இல்லைன்னு சொல்றாங்க சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அசோக் புலம்பினான். நீங்க சொல்றது உண்மைதான். அவ ரூம்ல வேற கால் தடம் இல்லதான். பட் இது தற்கொலை கிடையாது, கொலைதான், ஆத்விக் உறுதியாக சொன்னான். அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அசோக் தலையசைத்து, நம்ம 2 பேருக்கும் இது தெரிஞ்சு என்ன ஆக போகுது சார்? இது அப்படியே கோர்ட்ல சொன்னா ஏத்துப்பாங்களா? எவிடன்ஸ் தான் பேசும். அசோக் விரக்தியோடு சொல்ல, அதுக்காகத்தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கும் பிரீத்திக்கும் எப்படி பழக்கம்? அவங்க ஏதாவது தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது அவங்கள பத்தியோ இல்ல அவங்க குடும்பத்தை பத்தியோ உங்ககிட்ட எப்பவாவது சொல்லி இருக்காங்களா? இந்த மீடியா சொல்ற மாதிரி உங்க லவ் அண்ட் மேரேஜ் இத பத்தி எல்லாம் சொல்லுவாங்களா? எல்லாமே சொல்லுங்க, ஒண்ணு விடாம உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆத்விக் கேட்ட இந்த கேள்வியால் அசோக்கின் முகம் வெளிரி போனது. அவன் பேச தயங்கினான். அதை கணித்து கொண்ட ஆத்விக், நீங்க சொல்ற உண்மையை வச்சுதான் என்னோட அடுத்த மூவ் இருக்கும். சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. இப்படியாய் சொல்லி முடித்து அசோக்கை பார்த்தான். கண்டிப்பா சொல்றேன். பிரீத்தியோட சாவுக்கு நியாயம் கிடைக்கும்னா நான் கண்டிப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் சார். முதல்ல நானும் அவளும் ஒரு படம் கமிட் ஆனப்பதான் எங்களுக்குள்ள பழக்கம் சார். பிரீத்தியோட அப்பா பிரபல நடிகர், அம்மா ப்ரொடியூசர்னு பல முகம் கொண்டவங்க. குடும்பமே செல்வத்துல செழித்தோங்கினாலும் பிரீத்தி அதை எதையும் கண்டுக்காம ரொம்ப இயல்பா பழகுவா சார். அதுதான் அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. தான் கூட நடிக்கிற சக நடிகரை மட்டும் இல்ல சார்,
அங்க செட்ல வேலை செய்யற எல்லார் கூடயுமே நல்லா பேசுவா, பழகுவா. அப்படித்தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஆச்சு சார். காதல முதல்ல என்கிட்ட வந்து சொன்னதும் அவதான். அந்த வகையில நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்கிற கர்வம் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் சார். என்ன அவ உண்மையா காதலிச்சா. நானும் அவளை மனசார விரும்பினேன். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு சொன்னான். வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்க சார். அசோக் தன் பேச்சுக்கு இடைவெளி விட்டு தயங்கினான். அவன் தயக்கத்தை கண்ட ஆத்விக், அதான் உங்க 2 பேருக்கும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை கேட்டான். ஒரு 5 வருஷமா நடிகர் சுனில் மல்கோத்ராவுக்கு பட வாய்ப்பு இல்ல சார். அவங்க அம்மாவுக்கும் பிசினஸ்ல கண்டினியூஸா லாஸ். 2 பேருமே மனசுடைஞ்சு போன நேரத்துலதான் பிரீத்தியோட அடுத்தடுத்த படங்கள் பயங்கரமா ஹிட் அடிச்சுச்சு. பல தயாரிப்பாளர்கள் எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் அவளுக்கு வாரி இறைத்து தங்கள் படங்களில் நடிக்க மாட்டாங்களா என ஏங்கினர். நடிகர்களோ பிரீத்தி இருக்கிறாளா என்ற கேள்வியை கேட்ட பின்னரே படத்தின் கதையை கேட்க தொடங்கினர். இப்படி இருளடைஞ்சு போயிருந்த அவங்க மனசுல பல ஒளி ஏத்தி வச்சது பிரீத்தியின் படங்களும் அவளோட கடின உழைப்பும் தான் சார். அசோக் மூச்சு வாங்கி கொண்டான். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியுமே. கடந்த 4 வருஷமா மீடியா முழுக்க இதே பேச்சு தான். நான் கேட்டது அது இல்ல, வேற ஏதாவது. ஆத்விக் அவனை விடாமல் தொலைத்தடுக்க, சார் அது வந்து பேசவே தயங்கினான் அசோக். நீங்க வாய் திறக்காம எந்த மாற்றமுமே இல்ல அசோக், அத மனசுல வச்சுக்கோங்க. அவனுக்கு எச்சரிக்கை மணி அடித்தான் ஆத்விக். சார், அவளோட பேரண்ட்ஸ் ஓரின சேர்க்கையாளர்கள். அசோக்கின் பதிலால் ஆத்விக்கின் விழிகள் யோசனையில் விரிந்தது.